வெலகல் நத்தம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பழுதடைந்த நிலையில் சாலை விளக்குகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை பெங்களூரு விரைவு சாலை என்பது சென்னையை பெங்களூருடன் இணைக்கும் ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டமாகும். இது தென்னிந்தியாவின் 3 மாநிலங்களான கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா ஆகியவற்றை கடந்து செல்லும் பசுமையான விரைவு சாலையாகும். சென்னை பெங்களூரு விரைவு சாலை பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் செயல்திறனை மேம்படுத்த முயலும் இந்தியாவின் நெடுஞ்சாலை துறைகளுக்கான ஒரு குடை திட்டமாகும். இந்நிலையில் தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம் மற்றும் ஊராட்சி தான் விளக்கல் நத்தம். இது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள பகுதியாகும். மேலும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய எல்லை பகுதியாக இருந்து வருகிறது. இதனையொட்டி பயணப்பள்ளி சாலை சந்திப்பில் சில மாதங்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது விளக்கல் நத்தம் பகுதியில் அடிக்கடி சாலை விபத்து ஏற்பட்டு வந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பயணப்பள்ளி அருகே சாலை சந்திப்பு பகுதியினை புதியதாக மாற்றம் செய்தனர். இந்நிலையில் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சாலை விளக்குகள் சில நாட்களே இரவில் வெளிச்சம் தந்த நிலையில் திடீரென்று அனைத்தும் சாலை விளக்குகள் எரியாமல் பழுதடைந்து விட்டதாக பொதுமக்கள் தரப்பில் தகவல் கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இரவு நேரத்தில் பயணப்பள்ளி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை கடக்கும் போது வாகன விபத்து ஏற்படும் அச்சத்தில் அப்பகுதி மக்கள் இருந்து வருவதாக தகவல் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துவதாக குமருகின்றனர். எனவே தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள விளக்கல் நத்தம் அடுத்த பயணப்பள்ளி சாலை சந்திப்பில் உள்ள பழுதடைந்த நிலையில் உள்ள விளக்குகளை சரி செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். ஜோலார்பேட்டை தொகுதி விளக்கல் நத்த ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் கௌரம்மா சம்பத், நாற்றம்பள்ளி தாலுகா, திருப்பத்தூர் மாவட்டம். இந்த தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் டு தேசிய நெடுஞ்சாலையில் ஊராட்சி உள்ள செயலில் சர்வீஸ் ரோட்டில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் 3 மாத காலமாக தெருவெளிக்கு எரிவில்லை. சுற்றுப்பக்கம் வெளியிலேருந்து வேலைக்கு போய் வருங்க பெண்கள் ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறவங்களாம் இரவில் லைட்டு வெர்சன் இல்லைன்னு சொல்லி பல முறை எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அதை வைத்து பல முறை அதிகாரிகிட்ட ஃபோனில் தொடர் கொண்டு பேசினேன். அதை ஃபோனை அதிகாரிகள்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு விட்டார்கள். அதை மீறியும் திருப்பி அதுக்கடுத்து எஸ்பி போலீஸ் ரைடர்கள் சொன்னேன். அவங்க அதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அதனால் அது நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னார்கள். அதனால் அதிகாரிகள் எந்த அதிகாரி எடுத்தோம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் உடனடியாக இந்த பகுதியிலெல்லாம் தெருவிளக்கு எழுதுனதுனால அதிகமாக கடை திருடு போகுது, டூலூர்களாக திருடு போகுது, வழிப்பறி கொள்ளை
போவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது. அதனால் மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுத்து இந்த உடனடியாக மின் விளக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த தொகுதியில் மாவட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போக்குவரத்துறை அமைச்சர் இந்த துறைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு